அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால், முருங்கைக்கீரை, காலிஃப்ளவர் போட்டு ஒரு பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சிடுறேன். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். அதில் பாதி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அதில் காலிஃப்ளவரில் வந்து நான் உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அது உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இறாலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இறால். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இப்படியும் செய்வாங்களா அப்படின்றது. சரிங்களா? செம்மையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை காலிஃப்ளவர் போட்டு செய்கிற அந்த எறா தொக்கு சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு 4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூனுக்கு வத்தத்தூள். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. காலிஃப்ளவர் ஏன் இன்னும் போடலன்னா, ஆல்ரெடி நான் வந்து அதை வெந்நீரில் போட்டு நல்லா அதை ஒரு கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்லா அதை வெட்டி மூடி வச்சேன். அதனால் அது வெந்து போயிருக்கும். இது ரெண்டும் இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு மூடியை போட்டுடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சிங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரு
நல்லா உப்பு வச்சு நல்லா அதில் தண்ணி வெந்நீரில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு, தண்ணி இருக்குது லைட்டாக, இதை வடிகட்டிட்டு ஊற்றி போட்டுடலாம். இதை பாருங்கள், நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நீன்னுட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் பூ போடணுங்க. மசாலாத்தூள் போடாமல், வத்தத்தூள் போடாமல் செய்யணும். என்கிட்ட இது சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் பதில் வத்தத்தூள் போட்டேன். உங்கள் விருப்பம், நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு செய்யலாம். சரிங்களா? தேங்காய் பூ தான் போடணும், தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றக்கூடாது. இதை நீங்கள் ஒரு டைம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் இதை அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே அதில் லைட்டாக வெந்து வரட்டும். அதுக்கு மூடியை போட்டுடலாம். நம்ம பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த மூடியை எடுத்துகிட்டு இப்போ நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு கிண்டி பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காலிஃப்ளவரு, முருங்கைக்கீரை, இறால் போட்டு செஞ்சால் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இது எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு தருவாங்கங்க. நான் எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், இப்போ செய்கிறதில்ல. எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் இல்லை, வருஷங்களும் ஆயிட்டுங்க. இப்போ தான் நான் செய்கிறேன். மாஷா அல்லாஹ். இதுக்கு பூண்டு மட்டும்தாங்க தட்டி போடணும், கடுகு போடணும், பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லை, பல்லாரி வெட்டி போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு கருவேப்பிலையா கொத்தமல்லியா எதுவும் போடக்கூடாது. தேங்காய் பூ போடணும், சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, நான் அதனால் வத்தத்தூள் போட்டேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு செய்யுங்க. சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனுடைய டேஸ்ட்டு வேறு இருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா இது உரப்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்களா? சில்லி ஃப்ளேக்ஸ் தானே போடுவோம், செமையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடியாகிட்டு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.